ஓம் நமச்சிவாய. இன்றைய நாள் மற்றும் ராசி பலன். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, ஆவணி மாதம் 3ஆம் தேதி 2026. இன்றைய நாள் மற்றும் ராசி பலன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மத்தியானத்துக்கு 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்னைக்கு சந்திராஷ்டமம், மேச ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நட்சத்திரம் என்னன்னா, மதியானம் 12:26 வரைக்கும் விசாகம், அதுக்கப்புறம் அனுச நட்சத்திரம் வருது. இன்னைக்கு திதி அஷ்டமி திதி. இதுதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு மேச ராசி. இந்த மேச ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம். அதனால் மேசராசிக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல புதிய யோசனை வரும், அது நல்ல பலனை தரும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு புது புது யோசனைகள், தொழில் ரீதியான யோசனைகள் வரும், நல்ல பலனை கொடுக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷபராசிக்கு பொறுத்தவரை இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பண வரவு வரும். அதே மாதிரி வியாபாரம் தொழிலெல்லாம் இந்த ராசிக்கு வியாபாரம் தொழிலெல்லாம் விரிவடையும். உங்கள் தொழில் வியாபாரம் நல்ல லாபம் கிடைக்கும், பண வரவு இன்றைக்கி நல்லா வரும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு பயணங்கள் இன்றைக்கு வரும். பயணங்கள்னால் உங்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி நண்பர்களும் உதவி செய்வாங்க மிதுனத்துக்கு. அடுத்தது கடகராசிக்கு இன்றைக்கி என்னென்னா, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை என்னவோ அது இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைக்கி உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல்நிலையில் சரியில்லாதவங்களுக்கு உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக கிடைக்கும், உடல்நிலை முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர்களுடன் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைக்கி சிம்மராசிக்கு உற்சாகமான நாள். உங்களுடைய உறவினர்கள், மனைவி, இவங்கள்ட்ட எல்லாம் நல்ல மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கன்னிராசிக்கு இன்றைக்கி பணவரவு நல்லா இருக்கும். கன்னிராசிக்கு இன்றைக்கி பணவரவு நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் வேலையில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ப்ரொமோஷன் வர்றது, இல்லை பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக இதாகும். அதே மாதிரி துலாம் ராசிக்கு இன்றைக்கி என்னென்னா, உங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். உங்கள் மேலே இருந்த எதிர்ப்புகள், உங்கள் எதிரியோ உங்களை வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலே யார் எதிர்ப்பாக இருந்தாங்களோ அந்த எதிர்ப்பெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு. எதிர்ப்புகள் நீங்கி ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது. சந்திரன் இருக்குது இல்லைங்களா, அது விருச்சிக ராசியத்தில் சஞ்சரிக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கேயும் பேசும்போது கவனம் தேவை, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். பயணங்களில் விழிப்புணர்வு அவசியம், கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அடுத்தது தனுசு ராசி எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் எதாவது தொழில் சமாச்சாரமோ இல்லை ஏதாவது பேச்சுவார்த்தை இங்கே போகிறதா இருந்தாலும் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு உண்டு. மகர ராசி எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு வீட்டில் பெரியவர்களின் ஆதரவு, உங்கள் நண்பர்கள் ஆதரவு, பெரியவர்கள் உங்களோட வயசுக்கு பெரியவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் எடுத்த காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் இன்றைக்கி கிடைக்கும். இத்தனை நாள் நம்ம இவ்வளோ உழைச்சோம், நமக்கு பலன் கிடைக்கலையேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். கும்பராசி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பயணம் வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் தூரமாக பயணம் எதாவது போகிறத மாதிரி இருந்தால் பயணம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பயணங்களை தவிர்க்கணும். அதே மாதிரி வாகனத்தில் ஏதாவது ஸ்பீடாக போகாமல் வாகனத்திலும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணி போகிறது நல்லது. அதே மாதிரி மீன ராசி எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது லாபம் கிடைக்கும். நீங்கள் எதாவது முதலீடு போட்டிருப்பீங்க இல்லையா, முந்தைய முதலீடுகள் ஃபஸ்ட் ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதில் லாபம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி லாபம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மொத்தத்தில் இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி மேச ராசி, சந்திராஷ்டமம். அதே மாதிரி கும்பராசி பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கணும். இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி, சிம்மராசி இவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். துலாமுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி விருச்சிகத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. மற்றபடி
எல்லா ராசிகள் நல்லா இருக்கும். எல்லா ராசியினரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.